வணக்கம் மக்கள்ஸ். நிறைய நண்பர்கள் அவங்களுடைய லேப்டாப் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அதை ஸ்பீடப் பண்ணுறதுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். இந்த 10 விஷயங்களையும் செஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய லேப்டாப் அப்படியே ராக்கெட் வேகத்தில் மின்னல் வேகத்தில் செயல்படணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய லேக் இல்லாமல் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் உங்கள் லேப்டாப் பர்ஃபார்மன்ஸில் ஒரு ஸ்பீடு இருக்கிறத நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் லேப்டாப்பில் விண்டோஸ் கீ ப்ளஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரன் டேப் வரும். அந்த ரன் டேப்பில் டெம்ப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேப் வரும். இதில் இருக்கக்கூடிய எல்லாமே டெம்பரரி ஃபைல்ஸ். இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் டெலீட் கொடுத்துருங்க. எந்த ஃபைலுமே நமக்கு தேவையில்லை. இது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுங்க. ஒரு சில ஃபைலை டெலீட் பண்ண முடியலன்னு வரும், அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. அகெயின் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரன் ஓப்பன் பண்ணுங்கள். விண்டோஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணி ரன் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் டெம்ப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். இந்த விண்டோவில் இருக்கிறதும் டெம்பரரி ஃபைல்ஸ் தான், இதுவும் நமக்கு தேவையில்லை. இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் டெலீட் கொடுத்துருங்க. இதுலேயும் ஒரு சில ஃபைல்ஸ் டெலீட் பண்ண முடியலை அப்படின்னு வரும். அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஃபைல்ஸையும் டெலீட் பண்ணிடுங்க. இப்போ எகெயின் விண்டோஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணி ரன் டேப் ஓப்பன் பண்ணி இதில் ப்ரீஃபெட்ச் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். PREFETCH. இதில் இருக்கிறதும் ஃபுல்லாக டெம்பரரி ஃபைல்ஸ் தான், இதுவும் நமக்கு தேவையில்லை. இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இதையும் பர்மனெண்ட்லி டெலீட் பண்ணுறதுக்காக ஷிஃப்ட் டெலீட் கொடுத்துருங்க. டெலீட் பண்ண முடியாத ஃபைல்ஸை ஸ்கிப் பண்ணிடுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். உங்களுடைய லேப்டாப்பில் திஸ் பிசி ஓப்பன் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதனுடைய ஷார்ட்கட் கீ. ஏதாவது ஒரு டிரைவில் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள உள்ள போனீங்கன்னா டூல்ஸ் அப்படின்ற செக்ஷனில் ஆப்டிமைஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அதில் போயிட்டு அதில் இருக்கக்கூடிய எல்லா டிரைவையுமே, நீங்கள் எத்தனை டிரைவ்ஸ் வச்சுருக்கீங்களோ அது எல்லா டிரைவையுமே காமிக்கும். அது எல்லா டிரைவையுமே ஆப்டிமைஸ்னு கிளிக் பண்ணி விடுங்க. அது ஆப்டிமைஸ் கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த டைமில் ஆக்சுவலாக அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம சேவ் பண்ணி வைக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஹார்ட் டிரைவில், இப்போ நமக்கு தெரியுது நம்ம டி டிரைவில் நியூ ஃபோல்டருக்குள்ளே சாங்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே இந்த சாங்கை நான் டவுன்லோட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றது நமக்கு தெரியுது. அது ஆக்சுவலாக அந்த ஹார்ட் டிஸ்கில் ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி எல்லா ஃபைல்ஸும் ஒவ்வொரு இடத்துல போய்ட்டு ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகும். அது ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லாமல் செதறி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்டிமைசேஷன் இப்போ நம்ம பண்ணுற இந்த ப்ராசஸ் என்ன பண்ணுவோம்னா, அந்த ஹார்ட் டிரைவில் அங்கங்கே இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல ஆர்கனைஸ்டாக கலெக்டிவாக வச்சுருக்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் உங்களோட அந்த ஃபைலை நீங்கள் ரிட்ரைவ் பண்ணும்போது ஸ்பீடாக எடுத்து தரும். அது உங்களுக்கு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆன மாதிரி காட்டும். நீங்கள் பயப்பட வேண்டாம். அப்போ நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த இடத்துலேருந்து இது வேறு இடத்துக்கு கொண்டு போயிருமா ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபோல்டரில் இருந்தோ அங்கேருந்துலாம் உங்களுடைய டேட்டாவை நகர்த்தாது. ஃபிசிக்கலாக உங்களுடைய ஹார்ட் டிரைவில் இருந்து உங்களுடைய டேட்டாவை கொண்டு வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கும். உங்கள் சிஸ்டமில் டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணுங்கள். எஸ்கேப், ஷிஃப்ட், கண்ட்ரோல் இது 3 பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லாட்டி இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் பேசாமல் ஸ்டார்ட்லேயே போய் டாஸ்க் மேனேஜர் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே ஸ்டார்ட்லேயே டாஸ்க் மேனேஜர் வரும். அப்படியும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி இன்னொரு ஆப்ஷன் விண்டோஸ் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு சில முக்கியமான செக்ஷன்ஸ் எல்லாம் வரும். அதுலேயும் டாஸ்க் மேனேஜர் இருக்கும். அப்படியும் போய் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அதுவும் வேண்டாம், இது எல்லாமே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பேசாமல் டாஸ்க் பாரில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டாஸ்க் மேனேஜர் வரும். அந்த டாஸ்க் மேனேஜரை கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டாஸ்க் மேனேஜரில் ஸ்டார்ட் அப்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு எனேபிள் ஆகிருக்க எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணி விடுங்க. எதுவுமே எனேபிள் ஆகிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ப்ரோ HD ஆடியோ மேனேஜர்னு இருக்குது, அது எனேபிள் ஆகிருக்கணும்ல, ஏன்னா நான் ஏதாவது சாங்ஸ் ப்ளே பண்ணும்போது அந்த ஆடியோ மேனேஜர் தானே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. அது நீங்கள் ஏதாவது சாங்ஸோ வீடியோவோ ப்ளே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது எனேபிள் ஆகிக்கும். இந்த செக்ஷனில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிஸ்டம் ஆன் பண்ண உடனே சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகும்போது என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் ஆன் ஆகிறதோட சேர்ந்து ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி எந்த அப்ளிகேஷனுமே நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் ஓப்பன் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் அதை எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணிடுங்க.
அடுத்த டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டில் ரன் ஆகக்கூடிய தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணுறது. அதே மாதிரி டாஸ்க் மேனேஜர் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டாஸ்க் மேனேஜரில் நான் இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். இதில் எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் நீங்கள் மேனுவலாக ஓப்பன் பண்ணலையோ அது எல்லாத்தையுமே ரைட் கிளிக் பண்ணி எண்ட் டாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து அந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிடுங்க. சரி, இந்த கோர்டனோ ஆகட்டும், இந்த கால்குலேட்டர், இது எதுவுமே நான் ஓப்பன் பண்ணல மேனுவலாக, அதுவாக ஓப்பன் ஆகி ரன் ஆகிட்டுருக்கு. இதனால் எனக்கு பேட்டரி கன்சப்ஷன், டேட்டா கன்சப்ஷன், பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. இது எதுவுமே நான் மேனுவலாக ஓப்பன் பண்ணலை. ஸோ இதனாலையும் இன்னும் சொல்லப்போனால் இதனால தான் மோஸ்ட்லி உங்களுடைய சிஸ்டம் லேக் ஆகுமே. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் வேறு சில அப்ளிகேஷன்ஸ் பேக்ரவுண்டில் உங்களுக்கு தெரியாமல் ரன் ஆகிட்டுருக்கும். நீங்கள் இந்த மாதிரி டாஸ்க் மேனேஜரில் உள்ளே போயிட்டு அந்த பேக்ரவுண்டில் ரன் ஆகிற அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆப் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். வேறு என்ன விட்டுட்டேன், யுவர் ஃபோன், இது எல்லாத்தையுமே நான் என் டாஸ்க் பண்ணிடுறேன். வேறு எதாவது விட்டுட்டேனான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத எந்த ஆப்புமே ரன் ஆகணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்தையுமே நீங்கள் என் டாஸ்க் கொடுத்துடலாம். அடுத்து பவர் ஆப்ஷன்ஸில் ஒரு சில செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். அது எப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன். கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே ஹார்ட்வேர் அண்ட் சவுண்டுன்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த ஹார்ட்வேர் அண்ட் சவுண்ட் செக்ஷனுக்குள்ள உள்ள போனீங்கன்னா பவர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த பவர் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா பவர் ஆப்ஷன்ஸ் வரும். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே பேட்டரி ஐக்கான் இருக்கும் லேப்டாப்பில், அதை ரைட் கிளிக் பண்ணிங்கனாலே பவர் ஆப்ஷன்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பவர் ஆப்ஷன்ஸ் வந்துடும். அதில் மோஸ்ட்லி பேலன்ஸ்டு அப்படின்றது தான் எனேபிள் ஆகிருக்கும். நீங்கள் அதை மாற்றிட்டு கீழே ஒரு சில சிஸ்டம்ஸில் இந்த மாதிரி மறைஞ்சிருக்கும், அதையும் ஷோ பண்ணிவிட்டு இது டெல்லுன்னு இருக்குது. ஒரு சில லேப்டாப்ஸில் எஸ்பெஷலி கவர்மெண்ட் லேப்டாப்பில் ஹை பர்ஃபார்மன்ஸ்னு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மோடுக்கு நீங்கள் எனேபிள் பண்ணிடுங்க. அடுத்த டெக்னிக், விண்டோஸ் +R ப்ரெஸ் பண்ணி ரன் டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ரன் டேப்பில் எம்எஸ் கான்ஃபிக்னு டைப் பண்ணுங்கள். MSCONFIG அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அந்த எம்எஸ் கான்ஃபிக் டேப்பில் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த சர்வீசஸ் செக்ஷனில் அந்த செக் பாக்ஸை செக் பண்ணி விட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்த டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எகெயின் ரன் டேப் ஓப்பன் பண்ணி விண்டோஸ் REGEDIT ரெஜ் எடிட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அந்த ரெஜ் எடிட் செக்ஷனுக்குள்ளே உள்ளே போனோன்னே இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு மினிமைஸ் பண்ணிவிட்டு ஓகே இப்படி தான் இருக்கும். இதில் அந்த கரண்ட் யூசர்னு இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே மவுஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த மவுஸில் மவுஸ் ஹவர் டைம்னு ஒன்று இருக்கும். அது எவ்வளோ இருந்தாலும் சரி அதை நீங்கள் 10ன்னு சேஞ்ச் பண்ணிடுங்க. அதே மாதிரி டெஸ்க்டாப்புக்குள்ள மெனு ஷோ டிலேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மெனு ஷோ டிலேன்ற ஆப்ஷனை அதையும் 10ன்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. உங்கள் லேப்டாப்போ பிசியோ ஆன் ஆனதுக்கப்புறம், அதாவது நீங்கள் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி அந்த டெஸ்க்டாப் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உடனே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. உங்களுடைய அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதோ அந்த வீடியோ ஓப்பன் பண்ணுறதோ எதுவுமே பண்ணக்கூடாது. டெஸ்க்டாப் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 to 10 minutes நீங்கள் அமைதியாக சிஸ்டம் விட்டுறணும். அது பேக்ரவுண்டில் நிறைய ப்ராசஸஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கும். அதெல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு மினிமம் 4 to 5 minutes ஆகும். அந்த டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சிஸ்டம் ஹேங் ஆகத்தான் செய்யும். ஸோ நீங்கள் ஒரு 10 to 15 minutes கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸில் ஒரு லேக் தெரியாது. கவர்மெண்ட் லேப்டாப் யூசர்ஸ்க்கு முக்கியமாக சொல்லிகிட்டு இருக்கேன். டெஸ்க்டாப் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.